ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்த vlog. நான் என்ன சமைச்சேன், நாங்க என்ன சாப்பிட்டோம், என்ன பண்ணேன் அன்னைக்கு, இதெல்லாம் நான் குட்டி குட்டியா காமிச்சிருக்கேன். என் கூட வந்து பாருங்க. ஃப்ரைடே அன்னைக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா நான் வந்து சாம்பார் தாங்க செய்வேன். ஏன்னா இது வந்து பெரிய ட்ரெடிஷன்லாம் கிடையாது. இது வந்து இந்த முறை அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே சாம்பாரை நாங்க சாட்டர்டே லஞ்சுக்கு வச்சுக்குவோம். ஸோ சாம்பார் செஞ்சேன், இட்லி செஞ்சிருக்கிறேன். சாம்பாருக்கு துவரம் பருப்பை வேக வைக்கும் போது மசாலா தூள்லாம் அதிலேயே போட்டுட்டு தக்காளியும் போட்டு நல்லா வேக வச்சிருவேங்க. அதுக்கப்புறம் தான் நான் காய போடுவேன். ஸோ அந்த ப்ராசஸை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முருங்கைக்காய் சாம்பார் தான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட் மாத்திரம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லோ கார்ப் டயட்ல தான் இருக்கிறாங்க. ஸோ கார்போஹைட்ரேட்ஸை காலையில சுத்தமா இருக்காது. இட்லி தோசைலாம் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ கேபேஜும் எக் ஒயிட்டும் போட்டு அவங்களுக்கு ஒரு பொரியல் செய்வேன். இந்த ஃபிஷ்மே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ஐல மீன் மேக்ரல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மீனை கிரில் பண்ணிடுவேன். இன்னைக்கு கேபேஜோட சேர்த்து நான் மஞ்சள் தூள் பெப்பர் எல்லாம் போட்டு எக் ஒயிட்ஸை பீட் பண்ணி பொரியல் செஞ்சுட்டேன். இதே ஸ்டைல்ல வேற வேற வெஜிடபிளை போட்டு எக்கை வச்சு நான் காலையில் ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொரியல் செஞ்சிருவேங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லஞ்சுக்கு தொட்டுக்கிறதுக்கு பீன்ஸ் பொரியல் செஞ்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு சமையல். ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஃபிஷ்ஷு, கேபேஜ் பொரியல், நட்ஸ் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அண்ட் அலாங் வித் தட் ப்ரோட்டீன் ஷேக்கும் குடிச்சாங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார், பீன்ஸ் பொரியல், பயறு அண்ட் ஆப்பிள் கொடுத்து விட்டுருக்குறேன். ஸோ சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க. இது ஒரு 8:30 இருக்கும். அவங்க கிளம்புனதுக்கப்புறம் கிச்சன் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுற வேலையெல்லாம் இருக்கும். அப்போ அதே நேரம் கார்பேஜ் மேன்லாம் வருவாங்க. அதையும் குப்பையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணியாச்சு. கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தது அன்னைக்கு. அண்ட் ஒரு 1:30, 2 o'clock போல் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 மணி போல் ஒரு பெரிய வேலை. இது ரீபாட்டிங் ஒர்க் கொஞ்சம் இருந்தது. ஏன்னா செடி ஒரு 4 months முன்னாடி தான் நான் வந்து கார்டனரை வச்சு நான் வேலையெல்லாம் செஞ்சேன், ரீபாட்லாம் பண்ணேன். நான் திருப்பியும் சேம் ப்ராப்ளம், செடி பட்டு போயிடுது, காஞ்சி போயிடுது. உடனே என்ன பண்ணேன், சாட் ஜிபிடிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு என்னதாயா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். அது சொல்லுச்சு, செல்லமே மண்ணு சரியில்லை செல்லமே, அதனாலதான் வரமாட்டேங்குது, ஏரே போகல அப்படின்னுச்சு. ஸோ உடனே நர்சரிக்கு போய் நான் கோகோ பீட்டு, காம்போஸ்ட் எல்லாம் வாங்கி எல்லாம் அது சொன்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி ரீபாட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த செடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா வளர வளர ஸ்வைங்கன்னு அந்த பக்கமாக தொங்கிக்கிட்டு இருக்கு. குட்டி வேற போட்டுருந்துச்சு. அதான் ஸோ எல்லா குட்டியும் நான் ரீபாட் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடத்த பாருங்களேன், இதை நான் வந்து மொத்தமாக 2.5 hours அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். பெண்டு கலண்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் கிளீன் பண்ணுற வேலை. அப்புறம் சைடில் ரோஸ் செடி இருக்கிற இடம்லாம் மண்ணு பாருங்களேன், களிமண் மாதிரி இருக்கு. அதனால செடியை வளர மாட்டேங்குது. அதையும் கொஞ்சம் பாத்தியெல்லாம் கெட்டி கிளீன் பண்ணி ஒரு வழியா சுத்தம் பண்ணிட்டேங்க. பழைய பாட்ஸையுமே வந்து கிளீன் பண்ணி நான் வச்சுட்டேன். அபார்டான் வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டேன், என்னால முடியல. அதுக்கப்புறம் ஒரு டீ, நம்மளோட ஆத்ம தாகத்தை தீக்கிற ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு, பைபிள் வாசிக்கிற வேலையெல்லாம் இருந்தது, அதையும் வாசிச்சுட்டு டீ குடிச்சிட்டே இருக்கப்போ பார்த்தா பயங்கரமா பசி. தேங்காய் பால் முறுக்கு இருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நல்லா நொறுக்கிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாங்க, ஜொமேட்டோவில் வந்து வேற ஏதாவது ஆர்டர் பண்ணு, எனக்கு இட்லி தோசைலாம் எனக்கு என்னால் சாப்பிட முடியாது அப்படின்ட்டாங்க. நான் ஜொமேட்டோவில் போடுறதுக்கு பதில் இங்கே ஒரு ஹோட்டல் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க எங்கள் ஏரியாவில், ஒரு நான்வெஜ் ஹோட்டல். அதனால நாங்கள் நேரில் போய் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு வந்துட்டேன். பெருசாக ஒன்றும் ஆர்டர் பண்ணல. சிக்கன் எம்டி பிரியாணியும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் தான். சைட் டிஷ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப கிரேவிங்காக இருந்தது. ஏன்னா பசியோட போயிருந்தேன். பட் அதெல்லாம் எதுவும் வாங்கலை. வெறும் இதெல்லாம் வேடிக்கை மாத்திரம் பார்த்துட்டு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஹஸ்பண்ட் வர வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு மார்க்கெட்ல வந்து பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து சோயா பீன்ஸ் எல்லாம் உரிச்சு கொஞ்ச நேரம் அந்த வேலையை பார்த்துட்டு அந்த டைமை உபயோகித்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களும் சம பசியில வந்தாங்க. அதனால அவங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் எனக்கு எம்டி பிரியாணி, சிக்கன் எம்டி பிரியாணியும் போட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இன்னையோட டே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்னோட சேனல் வந்து புது சேனலுங்க. யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.